வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 14 ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் உடைய புக் பேக் எவாலுவேஷன் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரிமைனிங் லெசன்ஸ்க்குலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4th ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசிட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. A substance which contain one or more replaceable hydrogen atom, அதான் வந்து என்ன அப்படின்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. Second question, write any 4 physical properties of acids. Acids are sour in taste, they are corrosive in nature, acids are colorless, they are soluble in water, solution of acids conduct electricity. நான் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் எடுத்து போட்டிருக்கேன் தங்கங்களா, ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். அடுத்த தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்? They are corrosive in nature, ரெண்டுமே அப்படி தான். They conduct electricity in aqueous solution. They undergo neutralization reaction. ஸோ ரொம்ப சிம்பிளாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு டிஃபரன்ஸ் கொஸ்டின் இருக்கும், அதையும் பார்ப்போம் வாங்க. ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். இந்த ரெண்டு கொஸ்டினும் முக்கியமாக, சிமிலாரிட்டியும் முக்கியம், டிஃபரன்ஸ் கொஸ்டின் முக்கியம், அடிக்கடி கேட்குறாங்க. ஆசிட் பேஸ். ஆசிட்ஸ் தே ப்ரொடியூஸ் H plus ion in water. Bases they produce OH minus ion in water. Acids they are sour in taste. Base they are bitter in taste. Acids, few acids are in solid state. Bases, most of the bases are in solid state. Acids turn blue litmus paper red. Blue வந்து ரெட்டா மாற்றும். Bases turn red litmus paper blue. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன், படிச்சுக்கிட்டாங்களா? அடுத்து 5th கொஸ்டின், what is an indicator? So, chemical substance which indicate the acidic or basic nature of a solution by suitable color change. இதை ஆட் பண்ணோம்னா அது ஆசிடா பேஸான்றதை கலர் சேஞ்சில் நமக்கு சொல்லும். அடுத்து 6th கொஸ்டின், வாட் இஸ் ஏ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. ரியாக்ஷன் பிட்வீன் அன் ஆசிட் அண்ட் பேஸ் விச் ப்ரொடியூஸ் வாட்டர் அண்ட் சால்ட். கீழே எழுதிக்க பாருங்க சார். ஆசிட் பிளஸ் பேஸ் gives salt plus water. HCl plus NaOH gives NaCl plus H2O. ரொம்ப சிம்பிள் தான் அதுவும். 7th கொஸ்டின், ரைட் எனி 4 physical properties of base. ஏற்கனவே ஆசிட் பார்த்தோம், இப்போ பேஸ் பார்க்க போகிறோம். Bases generally exist in solid state. Bases are bitter in taste. Bases are generally colorless. Bases conduct electricity in aqueous solution. ரொம்ப சிம்பிள் தான். 5th ரோமன் லெட்டர், ஆன்சர் இன் டீடைல். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ், யூசஸ் ஆஃப் பேஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்மா. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் present in our stomach helps in digestion of food. Acetic acid is used to preserve food materials. Benzoic acid is used to preserve food materials. Sulfuric acid is called the king of chemical. It is of an effective dehydrating agent. HCl, HNO3, sulfuric acid, H2SO4 are important lab reagents. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பேசஸ்? Potassium hydroxide is used to make bathing soaps. Sodium hydroxide is used to make washing soap. Calcium hydroxide is used for whitewashing. Aluminum hydroxide and magnesium hydroxides are used in antacids. Ammonium hydroxide is used to manufacture fertilizers. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்மா, படிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப். பி பைட், தேனி கடிச்சா என்ன செய்வோம்? whenever bee or red ants bite us, they inject an acid called formic acid. This acid causes burning sensation and pain. To suppress the pain, a suitable base in the form of calcium hydroxide is applied so as to neutralize the formic acid. ஸோ எறும்பு கடிக்கும் போது உள்ள ஃபார்மிக் ஆசிட் போயிடுது. நம்ம வெளியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு பேஸ் அப்ளை பண்ணும்போது நியூட்ரலைஸ் ஆகிடுது. அடுத்து பாருங்க, வாஸ்ப் பைட். வாஸ்ப்னா என்ன அப்படின்னா குளவி கடிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு பேஸ் உள்ளே போயிடுது, அதான் அல்கலி உள்ளே போயிடுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆசிட் அப்ளை பண்ணணும். வாங்க பார்ப்போம். when we are bitten by wasp, we feel the burning sensation and pain. It is due to an alkali injected by the insect. To neutralize the alkalinity, we use vinegar which is an acid. ஸோ vinegar அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அது நியூட்ரலைஸ் ஆயிரும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டூத் டீகே. த பாக்டீரியா present in our mouth decompose to food particle stuck in the gap between our teeth, thereby causing acid formation which lead to the tooth decay. When we brush with tooth powder or toothpaste containing weak base, the acid get neutralized. ஸோ நம்ம பேஸ்ட் என்ன பேஸ் இருக்கும், அது போய் என்ன பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாருங்க, அசிடிட்டி. எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் HCl in our stomach causes ulcer in stomach.
and food pipe in order to neutralize antacid which are nothing but weak base. ஸோ ஆன்டாசின்றது வீக் பேஸ் தான். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரில் பாருங்கள், farmers add lime fertilizer such as lime, limestone or ashes of burnt wood to the soil to neutralize the acidity. ஸோ நிலம் வந்து அந்த மண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிடிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேஸஸை போட்டு நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள், ஹவு வில் யூ ப்ரிப்பேர் நேச்சுரல் இண்டிகேட்டர் ஃப்ரம் டர்மரிக் பவுடர். ஸோ டர்மரிக் பவுடரும் ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் தான், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. பை ஆடிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு டர்மரிக் பவுடர் எ பேஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்டு. This is applied on the floating paper or filter paper and dried. அந்த பேப்பரில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிடுறாங்க. These strips are used as indicator to find the nature of the solution. இந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டிகேட்டரா. In acidic solution, turmeric indicator paper has no change in color. எந்த சேஞ்சஸ் நடக்காது, அப்படி அந்த மஞ்சள் கலர்லேயே இருக்கும். In basic solution, the color change from yellow to red. yellow வந்து ரெட்டாக மாறிடும். அதை வச்சு நம்ம அதை ஆசிடாக பேஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 6th room letter, higher order thinking question. Vinu and Piriyan take their lunch at school. Vinu eat lemon rice and Piriyan eats curd rice. Both lemon rice and curd rice are sour in taste. What is the reason? ரெண்டுமே புளிக்குது, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. curd contain lactic acid. The lactic acid make curd rice sour in taste. ஏன்னா அந்த curd என்ன இருக்குது, லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதுதான் அதில் புளிப்புத்தன்மைக்கு காரணம் அப்படின்றாங்க. லெமன் ஜூஸ் கண்டைன்ஸ் சிட்ரிக் ஆசிட். த சிட்ரிக் ஆசிட் மேக்ஸ் லெமன் ரைஸ் சோர் இன் டேஸ்ட். ஸோ ஆசிடுக்கே உரித்தான டேஸ்ட் வந்து என்னதுமா, சோர் டேஸ்ட், அதனால் புளிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹேஸ்னா அண்டு கீர்த்தி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கீர்த்திஸ் டீத் ஆர் ஒயிட் வித்தவுட் கேரிஸ் பட் ஹேஸ்னா ஹேஸ் டீத் ஒயிட் கேரிஸ். வை? ஹவு இஸ் இட் ஃபார்ம்டு? அது கேரிஸ்னா பரிச்சொத்தையாக மாறுது. ஸோ கேரிஸ் இஸ் காஸ்ட் பை த ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ் ஆன் தி எனாமல் சர்ஃபேஸ். The acid is produced when sugar is foods or drinks react with bacteria present on the tooth surface. Hasna has not cleaned her teeth well after sipping sugary drinks and snacking. She has to brush after meals and before bed. பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பரிச்சொத்து இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.